பட்டறை திடலில் நாம பார்க்க போற விஷயம் ஒரு வரலாற்று அதிசயமா, புவியியல் அதிசயமா, இல்ல அறிவியல் அதிசயமா அப்படின்னு தெரியாது. ஒரு அழகான விஷயத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முற்பட்ட குள்ளர்கள் வாழ்ந்த குள்ளர்கள் குகை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்திட்டைகளை தான் அடிக்கிற வேலை பார்த்து அச்சத்துல உறைந்து போனவர்களுக்கு ஆறுதலான அழகான ஒரு இடம். எங்க தான் இருக்கு, அங்க என்னதான் இருக்குன்னு கேக்குறீங்களா? எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு ஒரு பசுமை, குறுக்கம் நெடுக்குமா சலசலன்னு பயணிக்கிற ஊட, போக்குவரத்து நெரிசல்லாம் என்னன்னு கேட்கிற சின்ன சின்ன அழகான மலை கிராமங்கள், ஊருக்கு ஊர் இருக்கிற தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் நடுகர்கள், சங்க இலக்கியத்தை வரைபடமா காட்டுற தடயங்கள், மலையில கிடைக்கக்கூடிய சுத்தமான தேன், பலா, விறகு, சாமை போன்றவைகள் எல்லாம் தாங்கிய ஒரு அழகான இடம் தான் ஜவ்வாது மலை. பிவிடிஜி திட்ட பயிற்சியின் ஒரு பகுதியா திருவண்ணாமலை செங்கத்திலிருந்து 40 கிலோமீட்டர் ஜவ்வாது மலை வழியா பயணித்து ஜமுனா மரத்தூரை அடைந்து அங்கிருந்து மண்டப்பாறை, கள்ளிப்பாறையை தாண்டி தொடர்ந்து நடந்து சென்று மலைக்கொல்லை அப்படிங்கிற கிராமத்தை அடைந்தோம். உலக அதிசயம்னு சொல்லக்கூடிய தாஜ்மஹாலை கூட எளிமையா பாத்துடலாங்க. ஆனா உண்மையாவே உலக அதிசயம் இவைதான். எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளா அந்த நாள் அமைந்ததுன்னு தான் சொல்லணும். சங்க இலக்கியத்துல 10 பாட்டுல வரக்கூடிய மலைப்படக்கடம் பாடல சொல்லக்கூடிய நன்னன் செய் நன்னன் ஆட்சி செய்த நவீரமலை தான் தற்போது ஜவ்வாது மலை என்று அழைக்கப்படுகிறது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாலியர்கள் அப்படிங்கிற குள்ள மனிதர்கள் இங்கு வாழ்ந்ததால இதை குள்ளர்கள் குகை அப்படின்னு சொல்றதாக அந்த மலைவாசிகள் கூறுகின்றார்கள். ஆனா தொல்லியல் துறையினர்கள் இவற்றை பெருங்கற்கால மனிதர்கள் கட்டிய கல் திட்டைகள், கல் படுக்கைகள், கல்வட்டம், முதுமக்கள் தாழி என்ற பெயரால அழைக்கிறாங்க. இவங்களோட இரும்பினுடைய பயனை அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறதுனால உளியை வச்சு ரொம்ப அழகா மிகப்பெரிய இந்த பாறைகளை அடுக்கி இது போன்ற கல் திட்டைகளை உருவாக்கி இருக்காங்க. வட்டமாக இருப்பவை அவர்களோட வாழ்ந்த வீடு என்றும், கல் திட்டைகள் அவர்களை அடக்கம் செய்த இடம் என்றும் கூறுகிறார்கள் தொல்லியல் துறையினர்கள். நமக்கு இது பூலோக சொர்க்கம் போல தோன்றியது என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய காடு, காட்டுக்கு நடுவே மலை உச்சி, மலை உச்சியில் இந்த கல் திட்டைகள், குள்ளர்கள் குகை அப்படின்னு சொல்ற இந்த அழகான இடத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காவே இருக்குங்க. கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த பெருங்கற்கால ஆதி குடிகள் இங்க சிறப்பா வாழ்ந்திருக்காங்க. அவங்க இறந்த பிறகு அவங்களுடைய இறந்த உடலை ஒரு தாழில இட்டு மலை உச்சியில சமவெளி பகுதியில புதைத்து இருக்காங்க. அந்த புதைத்த இடத்திற்கு மேல 4 பக்கமும் பாறைகளால அறை போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மேல் பக்கம் ஒரு சமதளமான மட்டைப்பலகையை வைத்து மூடியிருக்காங்க. இதனுடைய முகப்பு கிழக்கு நோக்கியே பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. முகப்பு பகுதியில் இருக்கக்கூடிய கல்லில் மட்டும் வட்ட வடிவத்தில் ஒரு பெரிய துவாரத்தை வச்சிருக்காங்க. ஆத்மா அல்லது ஆவிகள் மீது நம்பிக்கை கொண்ட நம்முடைய ஆதிவாசிகள் அந்த துவாரத்தின் வழியாக அவர்களுடைய ஆன்மா வெளியே செல்லும் அப்படின்றதுக்காக அந்த வட்ட வடிவத்திலான துவாரத்தை அமைத்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். மேலும் அந்த துவாரத்தின் வழியாக இறந்தவர்களுக்கு படையில் இட்டு இருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள் அந்த மலை கிராமத்து மக்கள். உண்மையிலே ஆச்சரியமா இருக்குங்க, அதிசயமாவும் இருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த இடத்துக்கு, அவர்கள் பாதம் பட்ட இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. இப்போ நாம கட்டுற இந்த அபார்ட்மெண்ட் வீடுகள், காஸ்ட்லியான சிமெண்ட், கம்பி, கற்களை எல்லாம் பயன்படுத்த கட்டக்கூடிய நம்முடைய அடுக்குமாடி வீடுகள் எல்லாமே குறைஞ்ச காலம் தாங்க இருக்கு. ஆனா வெறும் கற்களை, சின்ன சின்ன கற்களை அடுக்கி அதுக்கு மேல பாறைகளை வைத்து இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த கல் திட்டைகள் அப்படிங்கிற இந்த டால்மென்ஸ் 3000 வருஷமா அடித்த காத்தையும் இயற்கை இடர்பாடுகளையும் தாங்கிக்கிட்டு அப்படியே இருக்குங்க. ஆனா ஒரு சிலது மட்டும்தான் இங்க செதஞ்சு இருக்கு. இது எப்படி ஒரு பெரிய அதிசயம்னு தான் நமக்கு தெரியவே இல்லை. எது எப்படியோ 3000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஆதிக்குடிகள் வாழ்ந்தனர் என்பதற்கான அடையாளங்களாக இருக்கக்கூடிய இந்த டால்மென்ஸ் என்கின்ற கல் திட்டைகளை கண்டதில் மிக்க மகிழ்ச்சி தான். ஆராய்ச்சி மாணவர்கள் இவற்றை பற்றி ஆய்வு செய்ய தேவையான வசதிகளை செய்து கொடுத்தால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. காரணம், ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு மேல் கார் அல்லது பைக் கூட செல்ல பாதை இல்லை, நடந்துதான் செல்ல வேண்டியிருந்தது. 3000 ஆண்டுகள் கடந்து நிற்பதால் இவை வரலாற்று அதிசயங்களா, மலை உச்சியில் இவை எப்படி உருவாக்கப்பட்டன என்பது புவியியல் அதிசயங்களா, அல்லது எந்த கட்டுமான வசதிகளும் இல்லாமல் 3000 ஆண்டுகளாக நிலைத்து நிற்பதனுடைய ரகசியம் இவை அறிவியல் அதிசயங்களா என்பதை காலம்தான் கூற வேண்டும். இருப்பினும் நம் ஆதிக்குடிகள் வாழ்ந்த அடையாளங்களை கண்டு ரசித்ததில் மகிழ்ச்சி தானே உறவுகளே. மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.